Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது bread manchurian பார்க்க போறோம். இது செய்யறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு 5 ஸ்லைஸ் bread எடுத்துர்க்கேன். இது இப்ப தண்ணில நனைச்சிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியே சுத்தமா இருக்க கூடாது. அந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பிழிஞ்சு எடுத்துர்க்கேன். இத நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுர்க்கேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், முட்டைகோஸ், கேரட், கேப்சிகம் எல்லாத்தையும் பொடிசா அரிஞ்சிக்கலாம். இப்போ இதில் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதில் டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிரெட்டோட சேர்த்து. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 2 பச்சை மிளகா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிக்கிட்டால் போதும். இதில் குடைமிளகாய், பாதி குடைமிளகாயும் பாதி கேரட்டும் சேர்த்துருக்கேன். அதையும் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் டொமேட்டோ சாஸ் 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்க்கணும். இப்போது சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வினிகர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளோர் மாவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போது காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கார்ன்ஃப்ளோர் கரைச்சதை நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் நான். நல்லா எல்லாமே கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் பவுலில் நம்ம சேர்த்துடலாம். குயிக்காக அண்ட் சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த பிரெட் மஞ்சூரியனை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.